ஒரு தடவை ஆட்சிக்கு ஒரு பாம்பு ஒன்று கட்சிச்சு. பசியை தூண்டுற ஒரு விஞ்ஞான விஷயம் சிரிப்புக்கு இருக்குது. ஒரு 10 பைசா போடாமல் நீங்கள் ஒரு படம் எடுத்துடலாம். இந்த காலம் அப்படி. சார் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு. நிறையா உங்கள் ப்ரோக்ராமில் தான் அந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இப்போ வந்து ஒரு வடிவேல் பார்த்திபன் காம்பினேஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜனகராஜ் அந்த மாதிரி காம்பினேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டோடையும் எல்லா காமெடி ஆக்டர்ஸோடையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு வார்த்தையில் இல்லை ஒரு சென்டென்ஸ் ஒருத்தரை பற்றியும், லைக் விவேக் சாரை பற்றி, வி.கே. ராமசாமி அண்ணனை பற்றி, ஜனகராஜ் பற்றி இப்படி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நாகேஷ் சார் சூப்பர். என்னுடைய கனவு சினிமாவுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி அவர் அப்படியே வச்சுப்பேன். வந்த பிறகு ஒரு பேராசை, அவருக்கு மகனாக நடிக்கணும்னு. அது நினச்சிட்டே இருந்தேன். அமைஞ்சது. புருஷன் எனக்கு அரசன்ற படத்தில் அவர் எனக்கு அப்பா, நான் மகனாக நடித்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது ஸ்டில் எடுத்துருந்தாங்க. இப்போ 2 பேரும் அப்படி இருந்தால் திடீர்னு அப்பா ஒரு ஸ்டில்லு என்ன போஸ்ட்னா நான் அவங்க மடியில் படுத்துக்கணும் இருந்தேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் மடியில் படுத்துக்கு பெங்களூரில் அப்படி படுத்துருப்பேன். என் மேலே அப்படி சாஞ்சிட்டார். ஒரு அப்பா மக மாதிரியே அதை போட எனக்கு நினைக்கிறது நல்லது நினச்சேன். நடக்கையா அவ்வளோ பெரிய கிரேட்டு. அப்புறம் வி.கே. அண்ணன் அவ்வளோ லெஜண்ட். அவர் ஒரு நாள் சார் தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கங்க. யார் பேசுறீங்க சார்? பாண்டியராஜ சார் இருக்காருங்களா? இருக்காரு, பேசுங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? சார் வணக்கம் சார். வணக்கங்க. ஹலோ சொல்லுங்க. நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். மதுரையில இருந்து சொல்லுங்க. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க வந்து ஒரு 5ஆவதுன்னு ஒரு படம் பண்ணீங்க சார். பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். மிஷ்கின் சார் ஏமாத்த முடியாது. போன வாரம் இந்த சீட்ல இருந்தீங்க. சோ உங்க குரல் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவரு ரொம்ப ரிசர்வ். ரொம்ப குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் தான் போவார், குறிப்பிட்ட ஆட்கள் தான் பேசுவார், குறிப்பிட்ட அது எல்லாம். ஆனால் அவர் இதை வர்றாருன்னா இதாங்க நான் கொடுத்து வச்சது. சார் எனக்கு ஒரே கேள்வி உங்கள்கிட்ட. சொல்லுங்க சார். நீங்க பாக்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க ரொம்ப நாள். ஆமாங்க. அவர் தான் உங்க குருநாதர். ஆமா. அவர் படத்திலே நீங்க ஒர்க் பண்ணலே பிடிச்ச மிகச்சிறந்த திரைக்கதையா நீங்க பாக்குறது எது? அது ஏன் அது மிகச்சிறந்த திரைக்கதைன்னு சொல்றீங்க? அது எனக்கு சொல்லுங்க சார். ஒரு அந்த நாட்கள் நான் ஒர்க் பண்ண படம் சார் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வசனம் எழுதின படத்தில் ஒரு படம் புதிய வார்ப்புகள். அது நான் பார்த்துருக்கேன், வேந்திருக்கேன். அதனுடைய கிளைமேக்ஸு அது என்னென்னா புருஷன் சரியில்லைன்ட்டு லவர் கூடயே போயிடுற மாதிரி இருக்கும். இதில் 1000 தான் இருந்தாலும் லவர் இப்படி இருந்தாலும் புருஷன் கூட இருக்கிறது தான் சரியானதுன்றதை அந்த நேரத்தில் கிளைமேக்ஸில் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னென்னா அந்த படத்துக்கும் இவங்க சார் தான் டைலாக்கு, இந்த படத்துக்கும் டைலாக் இருந்தாங்க. ரெண்டுத்துக்குமே சிறந்த வசனத்துக்கான அவார்டு கிடச்சிது. அப்போது ஒரு கலைஞர் நினச்சா தான் கருத்தை கரெக்டாக சொன்னால் எந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக பண்ணலான்றதுக்கு அது உதாரணம். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் சொல்லிட்டே போகலாம். அது நான் நினச்சி பார்த்து சிரிக்கிறது. தனியாக வீட்டில் போய் உட்காந்து கூட அந்த சீன்ஸ்லாம் எனக்கு அந்த படத்தை மக்கள் தரக்கும் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தார். அப்போது அவர் பார்க்கும்போது டைரக்டர் ஒரு டைலாக் அந்த வீட்டை பார்ப்பார். ப்ரொடியூசர் வீடு ப்ரொடியூசர் வீடு വലിய வீடானும், இந்த ப்ரொடியூசர் இந்த வீட்டை வித்தான படத்தை ஃபினிஷ் செய்யும் அப்படின்னு டைரக்டர் சொன்னோன்னே மக்கள் தர ஒரு கைகிட்டால எங்கள் டைரக்டர் தட்டினார். என்ன தாட்டு ப்ரொடியூசர் வீட்டை வைத்தாத படம் போய் என்ன டைரக்டர் அப்படி எல்லாரும் மகிழ்வித்த ஒரு படம். அது மட்டும் அவர் எழுதின எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அது சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் மிஷ்கின் சார். லைன் கட் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் யூ வாட்சிங். அவர் சொன்ன பதில் அவர் ரொம்ப கம்மியாக பேசுவாருங்க. ஆனால் செயல் அதிகமாக இருக்கும். என்ன வில்லனா யோசிக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. வித்தியாசமான ரோல் நீங்கள் பண்ணதுலேயே நானே யோசிச்சு பார்த்ததில்ல. அது பண்ணார். அதில் டக்குன்னு நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணார். முதல்ல வில்லன்னு பயந்தேன். என்ன சார் நடிகன்னா எல்லாம் பண்ணுங்க, ஆனால் என்னை பார்த்தா சிரிச்சிருவாங்களே, நீங்கள் வில்லன்னு கொண்டு போய் நிற்பாண்டா பண்ண சிரிச்சு அதை நான் பார்த்துக்கிறேன்னாரு. அதாவது கரெக்டாக பார்த்துறாரு. கரெக்டாக. அப்போ நான் மீசி எடுங்கினார். ஏங்க நான் மீசி எடுக்க மாட்டேங்க,
நான் கிருஷ்ண வேஷம் போடும்போது மீசை வச்சுருந்தேன். எல்லாம் சொன்னேன், ஏன் சார் மீசை எடுங்க, ஏன் சார் மீசை எடுக்க மாட்டேங்கன்னாரு. எங்கிட்ட வளர்றது ஒன்று, அது ஒன்று தான், அதையும் எடுத்தேன் அப்படிங்க அப்படின்னா. அவர் சிரிச்சு, சார் எனக்காக என்னார், நல்ல ரசிக, நல்ல இயக்குனர், நல்ல சிந்தனை, நம்ம அதுக்கு தடப்படக்கூடாது மீசை. கண்டிப்பா நல்ல இயக்குனர், நல்ல சிந்தனைன்னு கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா போன வாரம் இந்த இடத்துல அவர் இருந்தாரு, அவ்வளவு அருமையா பேசினாரு. அவரோட நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அவருடைய திறமையிலையும் உங்களுடைய திறமையிலையும் நம்பிக்கை வச்சுதான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரோலை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கமிங் பேக் டு மற்ற நடிகர்கள் பத்தி ஒரு லைன் சொல்லிட்டு இருந்தீங்க. ஜனா அவரு எந்த வசனத்தையும் அவர் வாய்ஸில் மாடுலேஷனில் அவர் ட்ரெண்டுக்கு போட்டு பார்த்தா நம்ம எழுதுன சாதாரண வசனம் கூட அவர் மாறிடும். தங்கச்சியை நாய் கச்சிச்சு, தங்கச்சியை நாய் கச்சிச்சு பாருங்க, தங்கச்சியை நாய் கட்சி அவர் ஒரு ட்ரெண்ட் வச்சுருப்பாரு. ஐயோ, அது மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்க. அதில் நான் ஒன்றும் இல்லை, என் பேர் வேணு, வேணு வேணு வேணு, அது ஒரு ராகம் இருக்கும். வந்துக்கிறவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க ராஜா, சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்குப்பா, எட்டி பார்க்கறது தப்பு கண்ணு. அது அவரை மாதிரி வேற யாரும் பண்ண முடியாது. அது இப்போ கூட நிறைய பேர் அந்த பேர் வச்சோ இல்லை அந்த மாதிரி கூப்பிடும் போது அந்த மாடுலேஷனில் கூப்பிடுவாங்க. நல்ல நண்பர் ஜனா வந்து எப்போவும் என்கிட்ட ஒரு ஸ்கூல் டேஸ் நண்பர்கள் மாதிரி, இப்போ என்ன பாட்டி அப்படின்னு தட்டி ரிலாக்ஸாக இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகலான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பர். அப்புறம் ஒவ்வொருத்த பற்றி தனித்தனி சொல்லணும். மனோரமா ஆச்சி பாட்டி சொல்லை தட்டாரு எங்கப்பா, அது நான் கொடுத்து வச்சுது. அவங்கள என்ன என் மனைவி பேர்லேருந்து என் பசங்க பேர்லேருந்து யார் யாருக்கு என்ன வயசு வரைக்கும் அவளுக்கு அத்துப்படி. அவங்க நான் நடித்தது கிடைச்சலாம், அவங்க கூட நடிச்சது எனக்கு பெருமை அதெல்லாம். ஆனால் அவங்க எதையும் மறக்க மாட்டாங்க. ஒரு தடவை ஆட்சிக்கு ஒரு பாம்பு ஒன்று கச்சிச்சு, அதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. போனாங்க, என் ஒய்ஃப் போயிருந்து, நான் ஊரில் இருந்தேன், போனால் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அது ஒரு ஆனால் எப்போ என் ஒய்ஃபு பார்க்கும்போதும், ஆச்சி அன்றைக்கி பாம்பு கடிச்சு அன்றைக்கி நீ வந்தியே, அது ஒரு சொல்லுவாங்க. நான் அப்படி எப்போ பாம்பு கடிச்சது, எப்போ முடிஞ்சாது, பாம்பே செத்து போச்சு. அது ஒரு ஒரு குடும்பமாக இருக்கிற பாச பந்தம். ஒரு பேசும்போதில்ல நானே வந்து நான் கருத்துன்ற பேரில் ஏதாவது சொல்லுவேன், தம்பி நல்லா பேசாதவங்க இல்லை இல்லை என்னை ஒரு குச்சி எடுத்து தப்புன்னு தட்டாங்க, அதெல்லாம் பேசாத தப்பு தப்பு தட்டாங்க. அந்த உரிமை தப்பு தப்புன்னு தன் வீட்டு பிள்ளைய கண்டிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான லெஜெண்டு. அவங்களுக்கு மறக்க முடியாத படம் பாட்டி சொல்லி தட்டாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது அதில் சூப்பர் கார் போ பாட்டு. இப்போ என் பெரிய பையன் பல்லவராஜனுடைய மகன் அவங்க மோகித் பல்லவராஜன், அவருக்கு சோறு விட்டுறதுன்னா அந்த சூப்பர் காரை யூடியூப்பில் எடுத்து போட்டு அந்த டிவியில் போட்டால் தான் கார் சூப்பர் கார் பாடுறான். என் ஒய்ஃப் சாப்பிட்றா. ஆனால் அந்த காரை ஓட்டுறது நான் தானே அவனுக்கு தெரியல. பக்கத்தே கதையே தாத்தா தானே ஓட்டுறது தான், என்ன பார்க்குறான். ஆனால் கார் இருக்கிறான். இவன் இப்படி இன்னும் சின்ன பேரன் எட்டயபுரத்தில், அவன் அங்கே தான் அவன் படம் பார்க்குறான். படம் பார்த்தா அது மனைவி ரெடி படத்தில் உடம்பு இப்போ தேறி போய் டான்ஸ், அந்த பாட்டை பார்த்து பத்துக்குன்னே இவன் டான்ஸ் ஆடுறான். 6 மாதத்துக்கு வந்து நித்திலண்டு. இதை விட என்னங்க போனோம், நம்ம நடித்த படத்தை பார்த்து பேர பசங்க சோறு விட்டுறதுக்கு ஒரு காரணமாக அந்த காட்சி இருக்குது, அந்த சூப்பர் காருக்கு. இவன் நான் டான்ஸ் ஆடுறத பார்த்து இவன் ஆடுற நித்திலன். இதுதான் சினிமா கொடுக்குது. நம்ம அதான் சொல்லுவேன், என்ன துவண்டாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம சினிமாவில் இருக்கிறோம், டைரக்டர் ஹீரோ நம்ம ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். இவ்வளோ ஆனால் அப்படி பண்ணால் வேறு யாரும் சொல்ல வேணாம், நம்மளே எழுச்சி உட்காந்துடலாம். இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நம்மளை சரி பண்ணணும். நம்ம சினிமாவில் பண்ணதெல்லாம் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா, யோசிச்சு பார்த்தா, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நிறைய ஃபோட்டோஸ் யாருக்குள்ள இடத்துலாம் வச்சுருங்க. அது எப்போ கஷ்டம் நஷ்டம் வரும்போது அதை பார்த்துங்க. எங்களுக்குலாம் பழகிருக்கோம். எங்களுக்குலாம் சினிமா நடிகர்களுக்கு பெரிய நியூஸ் இருக்கும். நம்ம படம்லாம் போட்டு பார்க்கும்போது இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரொமோ பார்க்கும்போது இல்லை டக்கு நான் அந்த உள்ளங்கவரதெல்லாம் டான்ஸ் இருக்குது பரவாயில்ல போட்டாங்க, நான் சிரிச்சிட்டே இருந்தேன். இப்படிலாம் நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கியா, ஆடி இருக்கியா. அது சினிமா ஒன்று தான். ஆல்பம் எப்பவுமே நம்மளை லைவாக வச்சுருக்கு போட்டு. இப்போ அதான் சொன்னேன், என் பேரன் அந்த ஃபோட்டோ மாட்டிருக்கிறப்ப தாண்டி போகும்போது கார் போயிடுறான். என்னடா இது,
அவருக்கு எது தோணுதுன்னா சந்தோஷமாக வச்சுக்க. இல்லை இந்த நிகழ்ச்சி கூடும்போது உள்ளே வெளியில் நீங்கள் வந்து பேசுங்க. இப்போது ஞான் சம்பந்தையா, ரோபோ, இப்போது இவர் பேசுகிற மிஸ்கின்னு, எல்லாரையும் நம்ம அன்பால் அரவணைச்சிருக்கீங்க. கட்டி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது என்னது சார்? ஒரு ப்ரொமோஷன் இல்லை, டபுள் ப்ரொமோஷன். ஓ, என்னது சார்? எனக்கு 2 பேரன். ஓ, அதான் டபுள் ப்ரொமோஷன். அதாவது இளம் வயசுலேயே டைரக்டரு, இளம் வயசுலேயே ஹீரோ அப்படிலாம் சொல்லுவாங்கண்ணே. சின்ன வயசுலேயே இருக்கு. இப்போ இளம் தாத்தா நான் தான். அதாவது இப்போ கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ என் பெரிய பையன் பல்லவராஜனுக்கு மோஹித் பல்லவராஜன், அவருக்கு 1.5 வயசு. அப்புறம் சின்ன பையன் பிரேமராஜனுக்கு அவங்க நித்திலன் பிரேமராஜன். இவர் நடிக்கிறார் பிருத்திவி. இப்போ இவங்கெல்லாம் ஒரே வீடு, 3 பசங்க, 3 மருமக, 2 பேரன், ஒரே ஒரு பொண்டாட்டி. இவங்களுக்குள்ள ஏன்னா ஒரு இந்த ஃப்ளாட்லாம் இருப்பாங்கள்ல, அந்த கரண்ட் எரியலப்பா, தண்ணி வரல பாரு, இந்த குழாய் இருப்பார், இதெல்லாம் ஆள் பார்ப்பாங்க. அந்த வேலை மாதிரி தான் எனக்கு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து எல்லாரும் முகம் தெளிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. இந்த இத்தனை பேர் வச்சு ஒரே வீட்டில் கூட்டு குடும்பம் இருக்குதுல்ல, எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசே கொடுக்கலாம். அது பெரிய சந்தோஷம் இருக்குது. அதுதான் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருக்கும்போதில்ல, அதில் சின்ன சின்ன காப்பி சூடாகல, காப்பி சக்கரை வச்சுக்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது இது எல்லாத்தோட ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன விஷயமா இருந்தாலும் வீட்டுக்கு போனோன்னா நான் ஒரு டைரக்டர், ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி வச்சிருவேன். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு இயக்குனராக இருக்கிற பொறுப்பை விட ஒரு குடும்ப தலைவனாக பொறுப்பு கண்டிப்பாங்க. என்ன ஒரு நபர் பார்த்து சொன்னார், சார் நீங்கள் தர்மம்லாம் பண்ண வேணாம் சார், நீங்கள் பெரிய இதெல்லாம் பண்ண வேணாம், ஆனால் உங்களுக்கு பெரிய லக்குங்க, இவ்வளோ பேர் சிரிக்க வைக்கிறீங்களே, 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறீங்க, டிவியில் பார்த்து உங்களை எவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க, தேட்டரில் பார்த்து எவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க, அது பெரிய புண்ணியங்கன்னாரு. எனக்கு 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறது பெருசாக தெரியலப்பா, அது பெரிய விஷயந்தான். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க 7-8 பேரை அதை வைக்காமல் பார்த்துக்கிறோம்ல, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுதான். அது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறதில்ல, அது பொறுப்பு, அது சேர்ந்து தான் இந்த வாழ்க்கை. ஆக்சுவலாக மிஷ்கின் ஒரு விஷயம் சொன்னார் இளையராஜா பாட்டு பற்றி பேசும்போது, நிறைய பேர் ஏன்னோ சோகத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கு அவருடைய பாடல்கள் அந்த மாதிரிலாம். ஸோ உங்கள் காமெடி மூலமாக நிறைய பேரோட ஆயுசு கூடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பேரை சிரிச்சா வந்து ஆயுசு கூடும்னு சொல்லுவாங்க. அது இருக்கலாம் விஞ்ஞானத்தில். நான் இன்னும் நம்பிக்கையான விஷயம் சொல்கிறேன், நல்லா சிரிங்க, படம் பார்த்து அப்படியே வயிறு வெடிச்சு போதாமல் சரி சொல்லுவாங்கள்ல, அன்னைக்கு நீங்கள் தினசரி 1 மணிக்கு சாப்பிட்றவராக இருந்தால் 11 மணிக்கே பசிக்கும். நல்லா சிரிச்சிங்கன்னா, நண்பர்கள்ட்ட பேசிக்கிச்சு ஐயோ எப்பா அப்படின்னு சிரிச்சிங்கன்னா 11 மணிக்கெல்லாம் கவாங்கன்னு போயிடும். பசியை தூண்டுற ஒரு விஞ்ஞான விஷயம் சிரிப்புக்கு இருக்குது. ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஆரோக்கியமாக இருந்தோம்னா சந்தோஷமாக சிரிச்சு வச்சுங்க, பசிக்கும். இல்லைன்னா பசிக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கான், பசிக்கலன்ட்டு. அது மாதிரி இல்லாமல் இந்த நகைச்சுவை அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் சிரிப்பு, இதில் என்ன சிரிப்பு இருக்குது, அறிவுபூர்வமாக பார்க்குறது அதெல்லாம் வேணாம், சிரிப்பு வந்தால் சிரிச்சிங்க. ஆடியன்ஸ் சார்பாக ஒரு கேள்வி சார். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் திலீப் குமார். திலீப் குமார். ஆமாம் சார், இப்போ தான் விஸ்காம் முடித்தேன். வெரி குட். ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணால் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன சார் பார்ப்பீங்க, எதிர்பார்ப்பீங்க? அசிஸ்டன்ட் டேரக்டரோட குவாலிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் டேரக்டர் ஏன் குவாலிஃபிகேஷன் கேட்குறீங்களா? இல்லை சார், நீங்கள் டேரக்டராக இருக்கீங்களா சார்? டேரக்டர் இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்ப்பீங்க? முதல்ல சினிமா ரசிகர், 2வது முந்திரி கொட்டை இல்லா தன்மை, இதுதான் எனக்கு தெரியுமே, இது எனக்கு தெரியுமே இல்லாமல் எதுலேயும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம். அப்படி இருந்து என்கிட்ட சேர்த்துக்கிற வாய்ப்பு எனக்கும் அமைஞ்சு உங்களுக்கும் இவர்கிட்ட போய் சேரலான்ற சந்தர்ப்பம் வந்தால் அது 2 இணைஞ்சதுன்னா சேர்த்துக்கலாம். கரெக்டாக வேலை கற்றுக்கிங்கன்னா பெரிய டேரக்டர் ஆகிடலாம். நல்ல கேள்வி கேட்டார். ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னா உங்கள்கிட்ட சேரணும்னா அப்படி
சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும், டைரக்டர் ஆகணும், அதான் ஒரு எண்ணம். அதுக்கு மெயினாக சினிமாவை கற்றுக்குங்க, பேசிக் விஷயம். அதே மாதிரி டைரக்ஷன்றது அது ஒரு தொழில், கதை எழுதுறது ஒரு தொழில், அது ஒரு கலை. அதனால் கதை எழுதுறவங்களாம் இப்போது நான் கதை சொல்லுவான் அண்ணா, அவர் டைரக்டர் வேணா, டைரக்ட் பண்ணுறது வேறு. அவர் அதை கற்றுக்கணும். என்கிட்ட இருக்கிற கதையை இப்படி ஜனங்களுக்கு நான் இப்படி படமாக எடுத்து சொல்லுவேன்றது. எல்லாரும் டைரக்ட் பண்ணலாம், கற்றுக்கிட்டு பண்ணலாம். கற்றுக்காமல் எனக்கு வரும், எனக்கு போவோம், அதெல்லாம் இப்போ எப்படி ஆட்டோ ஓட்டினா ஆட்டோ கற்றுக்கணும், சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் கற்றுக்கணும். சைக்கிள் ஓட்டும்போது பெல்லுவாங்க, பிரேக் பிரேக்னா அப்போ போய் அடிச்சிடுவோம். இப்போலாம் அப்படியா, சைக்கிளில் டபுள்ஸ் ஃப்ரெண்டு உட்கார வச்சுன்னு கதை சொல்லிகிட்டே சைக்கிள் ஓட்டுறோம், பெல் அடிச்சுட்டு பிரேக் விட்டு கரெக்டாக இடிக்காமல் வீட்டுக்கு போகிறோம். அந்த மாதிரி டைரக்ஷன் டெக்னாலஜி அது மைண்டில் ஊறிட்டா உங்களுக்கு இருக்கிற புது தாட்டான அந்த கதையை இந்த டெக்னாலஜின்ற பாத்திரத்தில் சமைச்சு மக்களுக்கு பரிமாறணும். அதனால் ஆக்சுவலாக சங்கீதா கூட சொன்னாங்க நீங்கள் நல்லா சொல்லி கொடுப்பீங்க எப்படி நடிக்கணும்னு. ப்ளஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கற்றுக்கிட்டு வரணும்னு, அதுலேருந்தே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக்கிற ஆர்வம் நிறையா இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பிஹெச்டி என்ன சப்ஜெக்டில் பண்ணீங்கன்னா? தமிழ் திரைப்பட கலைஞர்களின் சமுதாய பங்களிப்பு டாபிக். இப்போ அது மட்டும் இல்லை, இன்னொரு நல்ல செய்தி சொல்கிறேன், பெருமைக்காக சொல்ல, இவங்க மேடம் கேட்டதால் நீங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நான் 3 யூனிவர்சிட்டியில் விஸ்காமுக்கு நான் பேசிக் சினிமா பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நைஸ். ஒரு பேராசிரியரை நான் கூப்பிட்றேன், இல்லை அது பெரிய விஷயம் இல்லை, அது பேராசை. அது போகிறோம், அதை கற்றுக்குறாங்க பசங்க, கவனிக்கிறாங்க, சொல்லித்தரோன்ட்டு. அது அந்த மாதிரி நான் நீங்கள் வர்றவங்க சினிமாவுக்கு வாங்க, நம்ம அடிப்படையை கற்றுக்கிட்டோமா, ஏன் கற்றுக்கணும், அதுக்கு நிறைய ரெடியாக கேள்விலாம் சொல்லலாம். அவர் கற்றுனாரா, இவரெலாம் சினிமா ரசிச்சுட்டாரா, அதெல்லாம் விபத்து. அவங்களுக்கு இருக்க வசதி வாய்ப்பு ஆற்றல் அவங்க வந்த சூழல் வரலாம். ஆனால் அதே மாதிரி நம்மளும் எதையும் கற்றுக்க மாட்டோம், நானும் வரணும் அப்படின்னு இருக்காதீங்க. அடிப்படையாக கற்றுக்கணும், வரணும்னு வந்தால் உங்களை ரத்தன கம்பளம் போட்டு சினிமா வரவே இருக்கும். கற்றுக்கிட்டவங்க வந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சார் அதான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ தம்பி கூட கேட்டார் எப்படி டேரக்டராக வரணும்னு. இப்போ வந்து டேரக்டராக வரதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு நான் இருக்கிற ஷார்ட்டுக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குல்ல. அது நம்ம சினிமாவில் அது நிறைய பணம் சேர்ந்த தொழில், அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையாக தான் பிரெட் அண்ட் பட்டர். இது எதுனா இதில் மிஸ் ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அதனால் ரிஸ்க் இல்லாத விஷயம் தான் சினிமாவில் கமர்ஷியலாக பண்ணுவோம். அப்போது நல்ல கருத்து மடித்து ரிஸ்க்காக இருக்குது, அது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறான். அப்போது முன்னாடி தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஃபிலிம் வாங்கணும்னு யோசிச்சாவே பயந்து விட்டுருவோம். ஏன்னா 22,500 ரூபா அடி, இது என்னடா அது போயிடும். இப்போ அப்படி இல்லை, ஃபிலிமே இல்லை, ஃபிலிம் இல்லாமல் கேமராவே வந்து சில கேமராலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகை எடுக்கிற காசுக்கு கேமரா வாங்கிடலாம். அப்போ வாங்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் உங்கள்கிட்ட கேமரா இருக்குது, உங்கள்கிட்ட 18 ஷூட் இருக்குது, உங்கள்கிட்ட மியூசிக் போடுற ட்ராக் இருக்குது, ஒரு இவன் நடிப்பான் நல்லா, எங்கள் வீட்டில் ஷூட்டிங் எடுத்துக்கலாம், அப்படி பண்ணி ஒரு 10 பைசா போடாமல் நீங்கள் ஒரு படம் எடுத்துக்கலாம். இந்த காலம் அப்படி, இதெல்லாம் பொற்காலம். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸு நான் முதல்ல ஒரு படம் பண்ணேன், மகன்னு. அது நமக்கு ஆசை இல்லை, நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க, ஃப்ரேம் பண்ணிட்டு வீட்டில் மாட்டிக்கலாம், வந்து பார்த்தோன்னே அப்படி ஜனாதிபதி விருது அப்படின்ட்டு. அது போன வகை திரும்பி வந்துச்சு, வாங்கலை, எனக்கு மனசு வலி. அதுக்கப்புறம் அது அதான் இருத்துளிக்கு அப்புறம் பண்ணேன். அது மகனே வந்து ஆந்திராவில் ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த படம் ஸ்க்ரீன் ஆச்சு. ஒரு 500 வெள்ளைக்காரங்க கை தட்டினாங்க, சந்தோஷமாச்சு. அந்த படத்தை ஃபிலிம் டிவிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நியூஸ் போட்டாங்க, நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் வந்தால் எங்களுக்கு அமுச்சு வைங்க, நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், நாங்கள் விருப்பப்பட்டால் அதை வாங்கிக்கோணும், ஏன் விடணும்னு அமுச்சு விட்டேன். அந்த படத்துக்கு நான் 95,000 செலவு பண்ணியிருந்தேன், ஃபிலிமில் எடுத்திருந்தேன். அதை 3 மாதம் லெட்ரு வந்துச்சு, 1,95,000 நாங்கள் வாங்கிக்குவோம், விருப்பம் இருக்காங்க, கும்பிடுன்னு அமைச்சேன். அதை விட ஒரு நல்ல செய்தி, அந்த படத்தை 40 லாங்குவேஜில் டப் பண்ணியிருக்காங்க. ஓ வண்டர்ஃபுல். ஜப்பானில் சைனாலாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு உந்துதல்.
அதனால் தொடர்ந்து நான் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஒன்று ஹெல்ப்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிமு. அதான் யூடியூப்லாம் போட்டிருக்கேன். அது ஒரு 2,70,00,000 பேர் பார்த்துருக்காங்க ஒரு வருஷத்தில். சார் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், எங்களை எல்லாரையும் ஆடியன்ஸ் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், எங்களுடைய ஆயுசை கொஞ்சம் கூட்டணும் சிரிக்க வச்சு. நீங்களும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்கள் பேரன்களுடன் அழகா அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணோம். பொதுவாகவே ஒரு கலைஞன் அப்படின்னும் போது சிரிக்க வைக்கிறது வந்து ஈஸி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை இவ்வளோ வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. we are so happy. இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை காரணத்தை ஒரு காரணம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு எங்களை சந்தோஷமா பேசுறீங்களா, இதான் சிரிக்க வைக்க இன்னும் தூண்டுது, எங்களை எங்க ஆயுசை கூட்டுது. தேங்க்யூ ஸோ மச் சார். நேரம் போனதே தெரியல, ஆக்சுவலாக 1.5 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. ஸோ விரைவில் சந்திப்போம். உங்களுடைய தொடர்ந்து நீங்க நடிகராகவும் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. வில் மீட் யூ சூன் சார். ஜெயா டிவி வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. இவ்வளோ பேர் என்னை பார்த்து சிரிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடணும் தோணி அதை செயல்படுத்தி என்னை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி.